Hello viewers, welcome to Super Brain. Example 5.14 பார்க்கலாம். Find the points which divide the line segment joining A and B into 4 equal parts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Line segment AB பாருங்க, இது வந்து A, இது வந்து B. இது வந்து லைன் செக்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுடைய பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. A உடைய பாயிண்ட்ஸ் -11,4ன்னு கொடுத்துருக்காங்க. Bக்கு பார்த்தீங்கன்னா 9,8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிக்க போகிறோம். ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்து சென்டராக வச்சுக்கோங்க. அதாவது ஈக்குவலாக பிரிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கும், இங்கேயும் அவ்வளோதான் இருக்கணும், இங்கேயும் அவ்வளோதான் இருக்கணும், இங்கேயும் அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நடுவில் வந்து 3 டாட்ஸ் வச்சிங்கன்னா இது வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். பாருங்கள் 1 2 3 4. ஓகே, ஸோ 4 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 3 தான் வைக்கணும். 3 கொடுத்தாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ நேம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து Pன்னு கொடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் Q, தேர்ட் பாயிண்ட் R அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ P, Q, R மூணுத்துக்கும் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்ததே இந்த ரெண்டு பாயிண்ட் தான், ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா Q பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா Q வந்து ஏபிக்கு நடுவில் சென்டராக இருக்கு. ஏன்னா அது ஈக்குவலாக 4 பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால Q வந்து கண்டிப்பாக இதோடைய மிட் பாயிண்டாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி Qவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ Q அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம Q கண்டுபிடிக்க போறோம். ஏபிக்கு தானே இப்போ நம்ம போட போறோம். ஸோ A உடைய பாயிண்ட்டும் B உடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். A பார்த்தீங்கன்னா -11,4, B பார்த்தீங்கன்னா 9,8. இது x1, இது y1, இது x2, இது y2 இருக்கும். மிட் பாயிண்ட்க்கான ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிக்கலாம், அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், Q கண்டுபிடிக்க போகிறோம். Q உடைய மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். x1 plus x2னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது, இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ -11 plus 9 அப்படின்னு போட்டுக்கலாம், டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். y1 plus y2னா இங்கே செகண்ட் இருக்குது, இங்கே செகண்ட் இருக்கிறது. அப்போ என்னது 4 8, 4 plus 8 by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு Q உடைய பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, இது ரெண்டு வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கலாம். டிவைடட் பை 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 12 வரும், பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது வந்து 1 டைம் கேன்சல் ஆகும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1ன்னு வந்துடும். இது பாருங்க, இது 1 டைம், இது வந்து 6 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ Q உடைய பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1,6 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ Pன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நமக்கு இப்போ Q உடைய பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். Q வந்து -1,6ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பாருங்க, -1,6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் தான் P. அப்போ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் எடுத்து நம்ம P உடைய பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ P ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் AQ அப்படின்னு எழுதிக்கலாம். P ஈக்குவல் டு midpoint of AQ. இப்போ A உடைய பாயிண்ட்டும் Q உடைய பாயிண்ட்டும் நம்ம எழுதிக்க போறோம். A பார்த்தீங்கன்னா -11,4, Q பார்த்தீங்கன்னா -1,6. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை எழுதினா போதும். நம்ம வந்து P கண்டுபிடிக்க போறோம். இது போட்டுட்டு ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். x1 plus x2ன்னு சொல்லும்போது இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, -11, இங்கே பார்த்தீங்கன்னா -1, ப்ளஸ் மைனஸ் போடும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும். இப்போ டேரெக்டாகவே நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். பை 2, இந்த செகண்ட் 4 + 6 by 2ன்னு வந்துடும். அப்போ P ஈக்குவல் டு, இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 12 வந்துருமா, பை 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 by 2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது பார்த்தீங்கன்னா -6, இங்கே 6 இருக்கிறதுனால -6, இது 1 டைம், இது 5 டைம். அப்போ P பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு, -6,5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ Qவும் Pயும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். R பார்த்தீங்கன்னா எதுக்கு மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா Qவுக்கும் Bக்கும் தான் மிட் பாயிண்டாக இருக்கும். நமக்கு Qவும் தெரியும், Bயும் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி R கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ R ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் QB அப்படின்னு எழுதிக்கலாம். R ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் QB. இப்போ Q உடைய பாயிண்ட்டையும் B உடைய பாயிண்ட்டையும் எழுதிக்கலாம். Q பார்த்தீங்கன்னா -1,6, B பார்த்தீங்கன்னா 9,8.
இது x1 இது y1 இது x2 இது y2ன்னு எழுதிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? r தான் கண்டுபிடிக்க போகிறோம். டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். x1 ப்ளஸ் x2ன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா -1 இங்கே +9 by 2ன்னு போட்டுக்கலாம். y1 ப்ளஸ் y2 by 2 இல்லையா? y1 வந்து இங்கே செகண்ட் இங்கேயும் செகண்ட், அப்போ 6 + 8 by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அது போடணும்னு அவசியம் இல்லை. by 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 by 2ன்னு வந்துடும். இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 1 டைம், இது 4 டைம்ஸ், இது 1 டைம், இது 7 டைம்ஸ். அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 4,7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆருடைய பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4,7ன்னு கிடைக்குது. therefore போட்டு PQR மூணுத்துக்கும் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.